வீரக்கடவுள் மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் 58வது ஆண்டு பிறந்தநாள் விழா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் பாடி வட்டார நாடார் சங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு அகில இந்திய மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் பேரவை மாநில தலைவர் பாடி சரஸ்வேல்குமார் அவர்கள். குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை எதிரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் தமிழக முதல்வர் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் காந்தி சிலை எதிரில் ஜாக்டோ ஜியோ கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் இணைந்து மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளரும் ஜாக்டோ ஜியோ மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஜெயராம் தலைமை வகித்து தலைமை உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் இயக்குநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சதீஷ், தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாவட்ட தலைவர் ரகுபதி, ஆசிரியர்கள் சங்கம் மாவட்ட பொருளாளர் கட்டளை ரூசோ, மாவட்ட வருவாய் சங்க செயலாளர் ஜெயவேல் காந்தன், தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி சங்க செயலாளர் வெங்கடேஷ் ஆகியோர்கள் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தியும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தமிழ்நாடு முதல்வர் நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர், பல்வேறு சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் செல்வராணி கண்டன உரையாற்றினார். அப்பொழுது தமிழக அரசு தொகுப்பு ஊதியம் என்ற முறையில் 3000 ரூபாய்க்கு சத்துணவு ஊழியர்களை தொகுப்பூதியம் என்ற முறையில் தேர்வு செய்தனர். 3000 ரூபாய்க்கு ஒரு பெண்ணால் குடும்பம் நடத்த முடியும் என்றால் ஒரு எம்எல்ஏவுக்கு 1 லட்சம் சம்பளம் ஏன் கொடுக்க வேண்டும் என்றார். மனித உறுதி ETV செய்திகளுக்காக குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்.